நல்லதங்காள் பற்றி தெரியாதவர்கள் தமிழகத்தில் இருக்க வாய்ப்பில்லை. கதையாக, பாடலாக, திரைப்படமாக தமிழகம் முழுவதும் உயிர்ப்போடு வலம் வந்து கொண்டிருக்கும் மங்கை. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகில் அர்ச்சுனாபுரம் என்ற ஒரு அழகிய கிராமம். மா, தென்னை, வாழை, பாக்கு, தேக்கு என எத்திசையில் பார்த்தாலும் பசுமை. வானம் பொய்க்காத வளமான பூமி. இந்த ஊருக்கு இன்னோர் அடையாளமும் உண்டு. நல்லதங்காள் பிறந்த ஊர். நல்லதங்காள் பிறந்தது 15ஆம் நூற்றாண்டில். நல்லதங்காளின் தந்தை ராமலிங்க ராஜா, தாயார் இந்திராணி, அண்ணன் நல்லதம்பி. நல்லதங்காள் சின்னப் பெண்ணாக இருந்தபோது தாயும் தந்தையும் இறந்துவிட்டார்கள். நல்லதம்பிதான் தங்கையைச் செல்லமாக வளர்த்தார். மானாமதுரை ராஜா காசிராஜனுக்கு நல்லதங்காளை மணம் முடித்துக் கொடுத்தார். காசிராஜன் நல்லதங்காளுக்கு நிறைய பரிசப்பணம் கொடுத்தார். சித்திரை மாதம் கல்யாணம் நடந்தது. செல்வக் கல்யாணம். கால் நட்டார்கள். தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்கள். நல்லதம்பி தங்கச்சிக்கு நிறைய சீத்தனங்கள் கொடுத்தான். வேலி நிறைய வெள்ளாடுகள், பட்டி நிறைய பால் மாடுகள், மோர்க்கடைய முக்காலி பொன்னால், அளக்கிற நாழி பொன்னால், மரக்கால் பொன்னால். இன்னமும் சீத்தனங்கள் நிறைய உண்டு. சொல்லிக்கொண்டே போகலாம். கல்யாணம் முடிந்தது. விருந்துச் சாப்பாடும் முடிந்தது. நல்லதங்காளும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டார்கள். நல்லதங்காளுக்கு அண்ணனைப் பிரிய மனம் இல்லை. அழுது புரண்டு அழுதாள். ஆபரணம் அற்றுவிழ முட்டி அழுதாள். முத்துமணி அற்றுவிழ நல்லதம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னான். ஒரு வழியாக நல்லதங்காள் மானாமதுரைக்கு புறப்பட்டுப் போனான். நல்லதம்பிக்கு ஒரு மனைவி உண்டு. அவள் பெயர் மூலி அலங்காரி. அவள் கொடுமைக்காரி. நல்லதங்காள் போன பிறகு நல்லதங்காளைப் பார்க்க நல்லதம்பி ஒரு தடவை கூட மானாமதுரை போகவில்லை. அதற்கு மூலி அலங்காரிதான் காரணம். நல்லதங்காளுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. 4 ஆண்கள், 3 பெண்கள். பிள்ளைக்குட்டிகளுடன் அவள் சந்தோஷமாக வாழ்ந்தாள். இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். மானாமதுரையில் மழை இல்லை. 12 வருடமாக வயல்களில் விளைச்சல் இல்லை. மக்கள் பசியால் வாடினார்கள். பட்டினியால் தவித்தார்கள். பஞ்சமோ பஞ்சம், மரக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவரைத் தோற்ற பஞ்சம், நாளி உருண்ட பஞ்சம், நாயகரைத் தோற்ற பஞ்சம், தாலி பறிகொடுத்து, கணவரை பறிகொடுத்து, கைக்குழந்தை விற்ற பஞ்சம். இப்படி மக்கள் பஞ்சத்தில் செத்தார்கள். நல்லதங்காள் வீட்டையும் பஞ்சம் விடவில்லை. தாலி தவிர மற்றது எல்லாம் நல்லதங்காள் விற்றாள். குத்தும் உலக்கை, கூடை, முறம் கூட விற்றுவிட்டாள். எல்லாம் விற்றும் பஞ்சம் தீரவில்லை. குழந்தைகள் பசியால் துடித்தன. நல்லதங்காள் யோசித்து யோசித்துப் பார்த்தாள். இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தால் பிள்ளைகள் பசியால் செத்துப் போகும் என்று பயந்தாள். ஒரு முடிவு எடுத்தாள். அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளுடன் கொஞ்ச நாள் போய் இருக்கலாம் என்று காசிராஜனிடம் தன் முடிவைச் சொன்னாள். காசிராஜன் நல்லதங்காள் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை. அடி பெண்ணே, வாழ்ந்து கெட்டுப்போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள். கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள். கைகொட்டிச் சிரிப்பார்கள். நீ போக வேண்டாம். கஷ்டம் வருவது சகஜம். நாம் தாக்குப்பிடித்து நிற்க வேண்டும். சாணி எடுத்தாவது தப்பிப் பிழைப்போமடி. வேலி விறகொடித்து விற்றுப் பிழைப்போமடி என்று காசிராஜன் தன் மனைவி நல்லதங்காளிடம் பலவாறு சொன்னாள். காசிராஜன் சொன்னதை நல்லதங்காள் கேட்கவில்லை. இனியும் தாக்குப்பிடிக்க முடியாது என்று நினைத்தாள். சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொடல்லாகுமோ? குங்குமம் எடுக்கும் கையால் நான் கூலி வேலை செய்யலாகுமோ என்று சொல்லி நல்லதங்காள் அழுதாள். இதற்கு மேல் நல்லதங்காளை சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராஜன் தெரிந்து கொண்டான். சரி, போய் வா, பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தான். நல்லதங்காள் பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாள். வாருங்கள் பிள்ளைகளா, உங்கள் மாமன் வீட்டுக்குப் போவோம். அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்று சொல்லி அழைத்தாள். பிள்ளைகள் ஆசை ஆசையாக புறப்பட்டன. நல்லதங்காளும் பிள்ளைகளும் மானாமதுரையில் இருந்து அர்ச்சுனாபுரத்துக்கும் புறப்பட்டு வந்தார்கள். காடு மலையெல்லாம் தாண்டி வந்தார்கள். வனாந்திரங்களைக் கடந்து வந்தார்கள். அர்ச்சுனாபுரம் பக்கம் வந்துவிட்டார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க முடியவில்லை. பசி பசி என்று கத்தினார்கள். அழுதார்கள். அந்த நேரம் பார்த்து நல்லதம்பி அந்தப் பக்கம் படைப்பரிவாரங்களோடு வேட்டையாட வந்தான். வந்த இடத்தில் நல்லதங்காளையும் பிள்ளைகளையும் பார்த்தான். அந்த கோலத்தில் அவர்களை பார்த்ததும் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே
பல்லக்குதான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு. கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சி என்று அழுது புலம்பினான். நல்லதங்காள் தன் வீட்டு நிலைமைகளைச் சொன்னான். நல்லதம்பி அவளைத் தேற்றினான். சரி தங்கச்சி, நம் வீட்டுக்குப் போ. தெற்கு மூலையில் தேங்காய் குவிந்திருக்கும், வடக்கு மூலையில் மாங்காய் குவிந்திருக்கும், காட்டு யானை வாசலில் கட்டியிருக்கும், காராம்பசுவும் உண்டு. போ தங்கச்சி போ, போய்ப் பிள்ளைகளுடன் பசியாறி இரு என்று நல்லதம்பி சொன்னான். நல்லதங்காள் அண்ணன் இல்லாத வீட்டுக்கும் போகத் தயங்கினாள். அண்ணா, நீயும் கூட வா என்று அண்ணனை கூப்பிட்டாள். அம்மா, நல்லதங்காள், நீ முதலில் போ. உன் அண்ணி மூலி அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வாள். நான் பின்னால் வருகிறேன். சீக்கிரம் வந்து விடுவேன். உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வருவேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான். நல்லதங்காள் அண்ணன் வீட்டுக்கு அரை மனதுடன் புறப்பட்டாள். அப்போது மூலி அலங்காரி வீட்டு மாடியில் இருந்தாள். நல்லதங்காளும் பிள்ளைகளும் பசியோடு தன் வீடு வருவதை பார்த்துவிட்டாள். வேகமாக இறங்கி வந்தாள். கதவுகளை இறுக்கி கதவை அடைத்தாள். ஈரமண் போட்டு அடைத்தாள். சோற்றுப்பானையை ஒளித்து வைத்தாள். பழந்துணி ஒன்றை உடுத்திக் கொண்டாள். முகத்தில் பத்து போட்டு மூலையில் படுத்துக்கொண்டாள். நல்லதங்காள் வந்தாள். அண்ணி, அண்ணி என்று ஆசையாகக் கூப்பிட்டு கதவைத் தட்டினாள். கதவு திறக்கவில்லை. கால் கடுக்குது அண்ணி, கதவைத் திற. தண்ணீர், தண்ணீர் என்று தவிக்கிறான் பாலகன். அன்னம், அன்னம் என்று சொல்லி அலையுறான் பாலகன். புத்திரர் பசியார கதவைத் திறவாயோ என்று அழுது அழுது கூப்பிட்டாள். அதற்கும் கதவு திறக்கவில்லை. நல்லதங்காளுக்கு கோபம் வந்தது. நான் பத்தினியானால் கதவு திறக்கட்டும் என்று கட்டளையிட்டாள். கதவுகள் திறந்தன. பிள்ளைகள் உள்ளே ஓடினார்கள். சுற்றிச் சுற்றி வந்தார்கள். ஒரு பண்டமும் இல்லை. மூலி அலங்காரி படுத்திருந்த இடத்தில் தேங்காயும் மாங்காயும் குவிந்து கிடந்தன. ஓடிச் சென்று ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்தது. தாவிச் சென்று ஒரு பிள்ளை மாங்காயை கடித்தது. மூலி அலங்காரி விருட்டென்று எழுந்தாள். மாங்காயை பறித்துப் போட்டாள். 1000 மாங்காயில் அழுகல் மாங்காய் ஒன்று எடுத்துக் கொடுத்தாள். தேங்காயை பறித்துப் போட்டாள். 1000 தேங்காயில் அழுகல் தேங்காய் ஒன்று எடுத்துக் கொடுத்தாள். பார்த்தாள் நல்லதங்காள். மனம் பதறினாள். அண்ணி, என் மக்களின் பசியை ஆத்துங்கு என்று கெஞ்சினாள். மூலி அலங்காரி 7 வருஷம் மக்கிப்போன கேப்பையை கொடுத்தாள். திரிப்பதற்கு உடைந்த திருகையை கொடுத்தாள். உலை வைக்க ஓட்டைப்பானையை கொடுத்தாள். நல்லதங்காள் பொறுமையாக கேப்பையை திருகையில் போட்டு அரைத்தாள். எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சினாள். ஈரமட்டைகளை வைத்து எரித்தாள். கூழும் கொதிக்கணும், குழந்தை பசியாரணும் என்று தெய்வங்களை வேண்டிக் கொண்டாள். ஒரு வழியாக கஞ்சி கொதித்தது. ஆனால் பிள்ளைகள் கஞ்சியைக் குடிக்கப் போகும் நேரத்தில் மூலி அலங்காரி வந்தாள். பானையைத் தட்டிவிட்டாள். பானை உடைந்தது. கூழ் வழிந்து ஓடியது. பிள்ளைகள் அதை வழித்துக் குடித்தார்கள். நல்லதங்காளுக்கு இந்த காட்சியைப் பார்க்க சகிக்கவில்லை. இனியும் அவமானப்பட வேண்டாம், செத்துவிடலாம் என்று முடிவு எடுத்தாள். பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் இறங்கினாள். வீதியில் நடந்தாள். அவளைப் பார்த்தவர்கள் பரிதாபப்பட்டார்கள். சாப்பிடுவதற்கு தங்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள். பச்சரிரி குத்தித்தாரோம், பாலும் கலந்துதாரோம், பாலரும் நீயும் பசியாரிப் போங்க என்று கூப்பிட்டார்கள். நல்லதங்காள் மறுத்துவிட்டாள். அரச வம்சம், நாங்கள் அண்டை வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டாள். காட்டு வழியே பிள்ளைகளைக் கூட்டிப் போனாள். பாழும் கிணறு தேடிப் போனாள். அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும் என்று ஆவாரம் செடிகளை ஒடித்துப் போட்டுக்கொண்டே போனாள். நல்லதங்காளும் பிள்ளைகளும் நெடுந்தூரம் வந்துவிட்டார்கள். ஒரு கிணறும் காணோம். அப்போது சிறுவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களைப் பார்த்து நல்லதங்காள் கேட்டாள். தண்ணீர் தாகமப்பா, தண்ணீர் குடிக்கணும், பாழும் கிணறு இருந்தால் பார்த்துச் சொல்லுமப்பா என்று கேட்டாள். ஒரு சிறுவன் ஓடிச் சென்று ஆழமுள்ள பாழும் கிணற்றைக் காட்டினான். நல்லதங்காள் பிள்ளைகளோடு அங்கு போனாள். கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கழற்றி கிணற்றுப்படியில் வைத்தாள். அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கை கிணற்று மேட்டில் வைத்தாள். அண்ணி கொடுத்த அழுகல் தேங்காயை ஓர் ஓரத்தில் வைத்தாள். ஒவ்வொரு பிள்ளையாக கிணற்றில் தூக்கிப் போட்டாள். ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவின் காலை கட்டிக்கொண்டன. காலை கட்டிய பிள்ளையை பிடித்து இழுத்து கிணற்றில் போட்டாள். இப்படி 6 பிள்ளைகளை போட்டுவிட்டாள். மூத்த பிள்ளை நல்லதங்காளுக்கு பிடிபடாமல் ஓடினான். என்னை மட்டும் கொல்லாதே, என்னைப் பெற்ற மாதாவே என்று கெஞ்சினான். தப்பி பிழைத்து, அம்மா, நான் தகப்பன் பேர் சொல்லுவேன். ஓடிப் பிழைத்து, அம்மா,
நான் உனது பேர் சொல்லுவேன் என்று சொல்லி தப்பித்து ஓடினான். ஓடிய பிள்ளையை நல்லதங்காள் ஆட்டு இடையர்களை வைத்துப் பிடிக்கச் சொன்னாள். இடையர்களுக்கு விஷயம் தெரியாது. தாய்க்கு அடங்காத தருதலைப் பிள்ளை என்று நினைத்து அவனை பிடித்துக் கொண்டு வந்து நல்லதங்காளிடம் விட்டுவிட்டுப் போய்விட்டார்கள். நல்லதங்காள் கதறி அழுத மூத்த மகனையும் பிடித்து கிணற்றுக்குள் போட்டாள். பிறகு தானும் குதித்தாள். நல்லதங்காளும் 7 பிள்ளைகளும் இறந்து மிதந்தார்கள். நல்லதங்காளுக்கு 16 அடி கூந்தல். அவள் கூந்தல் கிணறு பூராவும் பிரிந்து பறந்து கிடந்தது. பிள்ளைகளும் தெரியவில்லை. கிணற்றுத் தண்ணீரும் தெரியவில்லை. நல்லதங்காளின் கூந்தல் மட்டுமே பூராவும் தெரிந்தது. நல்லதங்காள் புறப்பட்டு வந்த சில நாட்களிலேயே மானாமதுரையில் நல்ல மழை பெய்தது. பயிர்கள் திகிடுமுகடாக விளைந்தன. நாடு செழிப்பு அடைந்தது. காச்சிராஜன் தன் மனைவி நல்லதங்காளையும் தன் பிள்ளைகளையும் அழைப்பதற்கு புறப்பட்டு வந்தான். நல்லதம்பி வேட்டை முடித்து வீட்டுக்கு வந்தான். தங்கச்சியைக் காணவில்லை. தங்கச்சி பிள்ளைகளையும் காணவில்லை. பதறிப்போனான். மூலி அலங்காரியைப் பார்த்து, என் தங்கச்சியையும் தங்கச்சி பிள்ளைகளையும் எங்கே என்று கேட்டான். மூலி கூசாமல் பொய் சொன்னாள். சீரகச் சம்பா சோறு ஆக்கிப் போட்டேன், 10 வகை காய்கறி வைத்தேன், சாப்பிட்டுப் போனாங்க என்று பொய் சொன்னாள். நல்லதம்பி இதை நம்பவில்லை. பக்கத்து வீடுகளில் போய்க் கேட்டான. அவர்கள் நடந்ததை நடந்தபடியே சொன்னார்கள். பிள்ளைகளை பட்டினி போட்டதைச் சொன்னார்கள். அவ்வளவுதான். நல்லதம்பிக்கு மீசை துடித்தது. கண் சிவந்தது. பக்கச்சதையெல்லாம் பம்பரம் போல ஆடியது. தங்கையைத் தேடி காட்டு வழியே போனான். பதறிப் பதறிப் போனான். நல்லதங்காள் ஒடித்துப் போட்ட ஆவாரஞ்செடிகள் வழிகாட்டின. நல்லதம்பி பாழும் கிணற்றின் பக்கம் வந்தான். உள்ளே எட்டிப் பார்த்தான். ஐயோ, தங்கையும் பிள்ளைகளும் செத்து மிதந்தார்கள். நல்லதம்பி ஓங்காரமிட்டு அழுதான். தங்கச்சி தங்கச்சி என்று தரையில் புரண்டு அழுதான். அம்மா அம்மா என்று அடித்துப் புரண்டு அழுதான். இப்படி அவன் அழுது புரண்டு கொண்டு இருந்தபோது காசிராஜனும் அங்கே வந்துவிட்டான். பிள்ளைகளையும் மனைவியையும் பிணமாகப் பார்த்தான். மனைவியைக் கட்டிக்கொண்டு கதறி அழுதான். நல்லதங்காளையும் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செய்தார்கள். நல்ல தம்பி தன் மனைவி மூலி அலங்காரியை பழிவாங்க நினைத்தான். அவளை மட்டுமல்ல, அவள் குலத்தை பழிவாங்க ஏற்பாடு செய்தான். மூலி அலங்காரியின் உறவினர்கள் உட்காரும் இடத்தில் இடிபந்தல் போட்டான். இடிபந்தத்தை தட்டிவிட்டி எல்லோரையும் கொன்றான். மூலி அலங்காரியையும் அரிவாளால் வெட்டிக் கொன்றான். இத்துடன் கதை முடியவில்லை. நல்லதம்பி ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான். அதேபோல்